தூக்கம் அப்படின்னா சும்மா ஓய்வு கிடையாது. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். நம்ம தூங்கும்போது உடம்பு ஆஃப் ஆகிடுன்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா அந்த நேரத்தில் தான் உடம்பு ஃபுல்லா வேலை செய்யும். சேமிச்ச சக்தியை மீண்டும் பேலன்ஸ் பண்ணும், டேமேஜ் ஆன செல்ஸை சரி பண்ணும், மூளை நினைவுகளை ஒழுங்கா அடுக்கி வைக்கும். அதனால தான் தூக்கம் ஹெல்த்துக்கு அவ்வளவு முக்கியம். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் 8 மணி நேரம் தூங்குறேன், ஆனா காலையில எழுந்தா சோர்வா தான் இருக்குன்னு. கண்கள் திறந்தாலும் மனம் ஹெவியா இருக்கு, உடம்பு சோம்பேறித்தனமா இருக்கு, அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணவே கஷ்டமா இருக்கு. நம்ம பெரும்பாலும் இதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ், வேலை பிரஷர்னு நினைப்போம். ஆனா உண்மையான காரணம் இது இல்ல. பெரிய காரணம் தூக்கத்தின் தரம் சரியா இல்லாததுதான். நீங்க இரவுல பல தடவை எழுந்திருக்கலாம், ஆனா அதை கவனிக்காம தூங்கிட்டே இருக்கலாம். அதனால தூக்கம் முழுமையா இருந்த மாதிரி தோணும், ஆனா அது டீப் ஸ்லீப் கிடையாது. இது சில சைன்ஸ். காலையில எழுந்ததும் டயர்டா ஃபீல் ஆகுது, பகல் நேரம் பிரெயின் ஃபாக் ஆகுது, மதியத்துக்கு மேல எனர்ஜி சடனா குறைஞ்சிடுது, நார்மலா இருக்க கூட காஃபி தேவைப்படுது. இந்த சயின்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா, நீங்க நல்லா தூங்கலன்னு. இதுக்கு காரணமான பழக்கங்கள் என்ன? இரவுல காஃபி, டீ, மது, லேட்டா ஹெவி டின்னர், அதுக்கு மேல படுக்கையில போன் ஸ்க்ரோல் பண்ற பழக்கம், பிரைட் லைட்டும் ஸ்கிரீனும் மூளையை அலர்ட்டாவே வச்சிருக்கும். அதனால டீப் ஸ்லீப் வரவே வராது. இரவுல தாமதமா சாப்பிட்டா உடம்பு டைஜஷன்ல பிஸியா இருக்கும், ஃபுல் ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதனால காலையில சோர்வா தான் எழுவோம். அப்போ நல்ல தூக்கத்துக்கு என்ன பண்ணலாம்? படுக்கைக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி கெஃபைனை ஸ்டாப் பண்ணுங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி டின்னரை முடிச்சிருங்க. மது அவாய்ட் பண்ணுங்க. படுக்கை அறை கூலாவும் டார்க்காவும் இருக்கட்டும். முக்கியமா படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி போனை சைட்ல வைங்க. இவ்வளவு பண்ணியும் டயர்டா இருக்கு அப்படின்னா ஸ்லீப் அப்னியா, ரெஸ்ட்லெஸ் லெக் ப்ராப்ளம், அயன் டெஃபிஷியன்சி மாதிரி இஷ்யூஸ் இருக்கலாம். அப்போ தயங்காம டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. நல்ல தூக்கம் நல்ல வாழ்க்கைக்கான முதல் ஸ்டெப்.